பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்துள்ள அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் இல்லாமல் நடக்கின்ற பொதுக்குழு இது எங்களை போன்ற எளிய தொண்டர்களுக்கு சீரும் சிறப்புமாக யார் பொதுச் செயலாளராக பதவி ஏற்கிறாங்களோ அவங்க அம்மா மாதிரி நல்லா அதிரடியாக முடிவெடுத்து கட்சியை வழிநடத்தி பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுன்னு என் சார்பாக கேட்டுக்கிறேன். அம்மா அவர்களின் இல்லாத நேரத்தில் இங்கே நடக்கும் பொதுக்குழுக்கு யார் தலைமையேற்றாலும் அம்மாவை போல எங்களை எல்லாம் தொண்டர்களையும் அரவணைத்து செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ துரோகிகள் கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க. ஆனால் அம்மா எந்த துரோகம் பண்ணாதவங்க கட்சியை காப்பாற்றுவாங்க. அது வர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். சின்னம்மா அவர்கள் நமக்கு என்றென்றும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அந்த அம்மா போகும் பாதையை நாம் அனைவரும் போக வேண்டும். இதுதான் நாம் அம்மா புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செய்யக்கூடிய கோடான கோடி நன்றி. நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அல்லும் பகலும் உண்மையா விசுவாசமா கட்சி பணிக்கும் சரி, அவரோட உடல் நலத்திலையும் சரி, அம்மாவோட பொது நடவடிக்கைகளையும் சரி கூட உறுதுணையாக இருந்து மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் வழிநடத்தி வந்தாங்க. அந்த இப்போ அம்மாவுக்கு அப்புறம் அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு சின்னம்மாவை தவிர யாருமே இல்லை. இனிமேல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட எக்கோட்டையை மீண்டும் நிரூபித்து இந்த கழகத்தை கட்டிக்கக்கிற தகுதியும் ஆற்றலும் செயலும் திறமையும் சின்னம்மா மட்டுக்குமே உண்டதை தவிர்த்து வேறு எந்த சக்தியாலும் இந்த அண்ணாத்தையும் வழிநடத்த தகுதி கிடையாது. 100 மடங்கு அம்மா நினைச்சத அதை காட்டிலும் 200 மடங்கா சின்னம்மா ஆக்கி காட்டுவாங்க. இந்த கட்சியை நல்ல கட்டுக்கோப்பா கொண்டு போவாங்க. நம்பிக்கையுடன் அடிப்பட்ட தொண்டர் முதற்கொண்டு நம்பிக்கையுடன் இருக்கிறான்.